பட்ஜெட் வந்து இப்போ வர சண்டே இருக்கு. யூனியன் பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அது அறிவிக்க போறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அதுல புதுசா மாற்றங்கள், கஸ்டம்ஸ் டியூட்டி மாற்றங்கள், டாக்ஸேஷன் திங்ஸ் எல்லாமே வரும் அதுல. 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஜூன்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த ஒரு பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா 15% இருந்தது கஸ்டம்ஸ் டியூட்டி. அந்த அப்ப பார்த்தீங்கன்னா 5%ல இருந்து 6% கம்மியாச்சு. அப்ப வந்து கிராம் வந்து 8000 இருந்தது பர் கிராம் வந்து. அப்ப வந்து மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கணும். மக்கள் தங்கம் வாங்கணும், தங்கம் ஏறும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. அப்ப அந்நிய செலாவணிகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு ஃப்ளோ இருந்திருக்கு. அப்ப டியூட்டி கம்மி பண்ணாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. 2 வருஷமா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டா இருந்தது. கோல்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பல விதமான டாரிஃப்ஸ் எல்லாம் நிறைய இம்போஸ் பண்ணிருக்காங்க யூஎஸ்ல. அதுல வந்து நமக்கு அந்நிய செலாவணி ரொம்பவே வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து கோல்டு சிலர் வந்து உன்னியும் அந்நிய செலாவணி பேமெண்ட்ஸ் வெளியே போயிட்டே இருந்ததுன்னா ரொம்பவே பேலன்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கேடுன்னு சொல்லுவாங்க, அது பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இடிஎஃப், எம்செக்ஸ் இந்த ஃபியூச்சர்லாம் பாத்தீங்கன்னா 12% மேல இருக்குங்க, ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது என்ன அறிகுறி குறிக்குது அப்படின்னா தங்கமும் வெள்ளி வந்து வரக்கூடிய பட்ஜெட்ல வந்து கண்டிப்பா வந்து டியூட்டி ஏறும். டியூட்டி ஏறிச்சுன்னா மினிமம் வந்து இப்போ 6% இருக்கிறது வந்து 12 ஆக்கலாம், 9 ஆக்கலாம், 15 ஆக்கலாம். ஸோ அதனால வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து பேனிக் ஆகுறாங்க. ஸோ உன்னையும் டியூட்டி ஏறிடும், ரேட் ஏறி, இன்டர்நேஷனல் பிரைஸ் ரொம்ப ஏறி இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த பேனிக்ல வாங்குறாங்க ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் இல்லாம பேனிக்ல வாங்குறது இப்போ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜா ஆகுது. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாவே இந்த பட்ஜெட் ஃபியர் இருக்கு. 200 ரூபாய் வாங்கியிருக்காங்க வெள்ளி, 150 ரூபாய் வாங்கியிருக்காங்க, 250 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்போ 300 ரூபாய் வாங்கினாங்க லாஸ்ட் மந்த். இப்போ வந்து கிட்டத்தட்ட 420 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் பிரைஸ்னா ஒரு 5% 10% குறையலாம். ஆனா வந்து டியூட்டி வந்து 10-12% ஏறுற மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மக்கள் வந்து ரொம்பவே வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா பேனிக் ஆக வேண்டாம். சப்போஸ் வந்து பட்ஜெட்ல பெரிய மாற்றம் ஏறலன்னா கூட சேம் இதே ரேட் ரிட்டைன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 400 ருபீஸ் லெவலில் ரிட்டைன் ஆகும். சப்போஸ் பட்ஜெட்ல இருந்து டியூட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து 400, 440, 450 வரைக்கும் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா சில்வர் வந்து எங்க அக்குமுலேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்லோவா அக்குமுலேட் பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க 200 வாங்கியிருப்பீங்க, 300 வாங்கியிருப்பீங்க, 400 வாங்கியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் நான் இந்த டிஎம் சேனல்ல. உங்களோட கெப்பாசிட்டி 15% ஃபண்ட் ஃப்ளோ வந்து நீங்க வந்து கோல்டாவும் சில்வரும் நீங்க மாத்தலாம். ஸோ வந்து அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். கிராஜுவலா வாங்கினா பெட்டருங்க. அது ரொம்ப பெருசா வாங்கிட்டு டெய்லி வந்து அந்த ரேட்டை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணலாம். பேனிக் பையிங் மட்டும் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்கு. பேனிக் பைங்கிறது டியூட்டி ஏறுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அக்ராஸ் உலகமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக சிலர்ல நிறைய பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அவங்க போன மாசம் எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிலர் வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நான் டீடைல்ஸா வந்து போன வீடியோல சொல்லியிருக்கேன் நான். இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸா வந்து கோல்டன்ஸ்ல இருந்து ரேட் ஏறிட்டே இருக்கு. பர்டிகுலர் சில்வர் வந்து இவ்வளவு பிரைஸ் ஏறிட்டு இருக்கு.